வணக்கம். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப எளிமையான ஒரு துவையல் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு சைடிஷாக நான் சுரக்காய் கூட்டு பண்ணியிருக்கிறேன். வானலில் எண்ணெய் ஊற்றி கருப்பு உளுந்து, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது நல்லா வறுத்த உடனே நான் வீட்டில் நம்ம மீறும் இல்லையா கருவேப்பிலை அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 3 கைப்பிடி போட்டு இந்த கலர் மாறாமல் வறுத்து அதோட கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். இந்த துவையலை நீங்கள் காலையிலேயே செஞ்சிட்டிங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். தயிர் சாதம் லஞ்சுக்கு தயிர் சாதம் கொடுத்திங்கன்னா அதுக்கு சைடிஷாகவும் இதை கொடுத்து அனுப்பலாம். சுடுகஞ்சி பழையது இதுக்கெலாம் நல்ல சைடிஷ் இது. நம்ம கருப்பு உளுந்து சேர்க்கறதுனால பெண்களுக்கு இடுப்புக்கு நல்லா பலத்தை கொடுக்கும். நம்ம எந்த துவையல் அரைச்சாலும் அதில் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க. சுட சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை போட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலை போட்டு நல்லா பிசைஞ்சி அதுக்கு சைடிஷாக அப்பளம், அப்படி இல்லாட்டி நல்லா காரசாரமாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இதை வச்சிங்கன்னா இது மத்தியானம் லஞ்ச் பாக்ஸாகவும் கட்டி கொடுத்து அனுப்பலாம். முடி கொட்டுறது அப்படின்னு இருக்கவங்க இதை வாரத்தில் 2-3 நாளும் இந்த மாதிரி துவையலை கருவேப்பிலையில் துவையல் அரைச்சி சாப்பிட்டா முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி